அண்மை செய்தி. சிதம்பரத்தில் போலி சான்றிதழ் தயாரித்ததாக இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய சான்றிதழ் போலவே போலி சான்றிதழ் தயாரித்ததாக இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்த விவரங்களோடு செய்தியாளர் நம்மோடு இணைந்திருக்கிறார், பேசுவோம். இந்த போலி சான்றிதழ் என்ன வழக்கு, என்ன மாதிரியான பிரச்சனைகள் அங்கு இருக்கு, அது குறித்த விவரங்கள். அதாவது ஜெனிஃபர், சிதம்பரத்தில் போலி சான்றிதழ் தயார் செய்த 2 பேரை தற்போது போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. அதுல டிஜிட்டல் வகுப்பை சேர்ந்தவரும் ஒருவர் இதை கைது செஞ்சிருக்காங்க. சிதம்பரம் அருகே கோயிலாமுண்டி கிராமத்துல ஒரு பகுதியில் உள்ள குப்பமேட்டில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை சேர்ந்த சான்றிதழ்கள் நிறைய கீழே கிடந்திருக்கு. இதனை பார்த்து அந்த அருகில் இருந்தவர்கள் உடனடியாக அண்ணாமலை பல்கலைக்கழக அலுவலகத்தில் அலுவலர்களிடம் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அங்க சென்ற அலுவலர்கள் அந்த சான்றிதழ்கள் சரிபார்த்திருக்காங்க. சரிபார்த்ததுக்கு அப்புறம் சான்றிதழ்கள் அனைத்தும் போலி என சான்றிதழ் தெரிய வந்திருக்கு. இதனை அடுத்து அண்ணாமலை பல்கலைக்கழக ஊழியர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, சிதம்பரம் காவல் நிலையத்தில் இது குறித்து புகார் அளிச்சிருக்காங்க. அதைத் தொடர்ந்து அங்கு சென்ற காவலர்கள் சான்றிதழ்கள் கைப்பற்றி அதில் ஒரு ரசீதை கைப்பற்றாங்க. அதாவது செல்போன் வாங்கின ஒரு ரசீது அதில் இருந்திருக்கு. அந்த செல்போன் வாங்கின ரசீதில் உள்ள பேரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு வராங்க. அதன் அடிப்படையில் சங்கர் தீட்சிதர் என்பவர் போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்டு வந்திருக்காங்க. விசாரணையில் அவர் நாகப்பன் என்பவருடன் கூட்டு சேர்ந்து இந்த சான்றிதழ் தயார் செய்து பல்வேறு இடங்களை கொடுத்திருக்கிறதும் தெரிய வந்திருக்குது. அதனை தொடர்ந்து இருவரையும் கைது செய்து சிதம்பரம் போலீசார் போலி சான்றிதழையும் தயார் செய்து யார் யாரிடம் கொடுத்திருக்காங்க கோணத்துல தற்போது விசாரணை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. போலீசார் நடத்திய தற்போது முதல்கட்ட விசாரணையில் இந்தியாவில் உள்ள கேரளா பல்கலைக்கழகம், கர்நாடகா பல்கலைக்கழகம், தமிழகத்தில் உள்ள பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, அண்ணாமலை பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல்வேறு பல்கலைக்கழகத்தினுடைய சான்றிதழ்கள் தயார் செய்ததும், இதுவரை 1000க்கும் மேற்பட்ட சான்றிதழ்கள் தயார் செய்து கொடுத்ததும் தெரிய வந்திருக்கு. தற்போது தயார் நிலையில 100க்கும் மேற்பட்ட சான்றிதழ்களும் தற்போது தயார் செய்து வச்சிருக்காங்க ஜெனிஃபர். இதன் அடிப்படையில் தற்போது யாரிடம் தற்போது போலி சான்றிதழ் தயார் செய்து கொடுத்திருக்காங்க என்ற கோணத்துல விசாரணை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. விசாரணையின் முடிவிலே தற்போது எல்லாமே அனைத்து வரும் தெரிய வரும் ஜெனிஃபர். விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி பிரசன்னா.